இனிய காலை வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். உங்களுடைய நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு கலெக்டிவ் டேரோ ரீடிங். அதனால உங்கள் வாழ்க்கை சூழலோட ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கங்க, ஒத்து போகாத விஷயங்களை மற்றவங்களுக்கானதை பாருங்க. இந்த ரீடிங் பார்க்கறதுக்காக நம்மளை தயார் செஞ்சுக்கலாம். ஒரு டீப் பிரெத் எடுங்க. ஒரு அமைதியான மனநிலையில், ஒரு காமான ஸ்டேட்டில் உங்களுக்கான கைடன்ஸ் மெசேஜஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு தயாராகுங்க. முதல்ல நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸ் வழியாக இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் அணுகணுன்ற முயற்சி நீங்கள் ஒரு சில பேர் செஞ்சுட்டு இருக்கலாம். அதுக்கான கன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கார்ட்ஸ் இன்னைக்கு. ஒரு சில பேர் நீங்கள் புதுசாக ஒரு வேலையில் சேர்ந்துருக்கலாம், இல்லை ஒரு சில பேர் புதுசாக இதை படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதை நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும். அதில் முழு முயற்சியை நீங்கள் செய்யணும். இதில் வளர்ச்சியும் வளமையும் காணணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஓங்கி இருக்கிறத உங்களோட கார்ட்ஸ் இங்கே வெளிப்படுத்தியிருக்கு. இன்னும் ஒரு சிலர் உங்களோட டெய்லி ரொட்டீனில் நீங்கள் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும்னு முயற்சி செய்ய ஆரம்பிச்சுருக்கலாம். காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதாகட்டும், இல்லை காலையில் வாக்கிங் போகிறதாகட்டும், இல்லை மெடிடேஷன், யோகா, ஏதாவது ஒன்று புதுசாக செய்யணும். அது உங்களுடைய உடல் நலத்திற்காக, மனநலத்திற்காக செய்யணுன்ற முயற்சியை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை நீங்கள் இதெல்லாம் மனசில் நினச்சிட்டு இருந்திருக்கலாம். இதுக்கு செயல் வடிவம் கொடுக்காம இருந்திருக்கலாம். அதனால இந்த கார்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கலாம், ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜாக இருக்கலாம். இது உன்னோட உயர்ந்த நன்மைக்காக இதை செய்ய தொடங்கணும் அப்படின்றது இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸாக ஒரு சில பேருக்கு இருக்கலாம். உங்களோட இன்ட்யூஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்திட்டு இருக்குது. இது ஒரு சில பேருக்கு காதல் சம்மந்தப்பட்டு இருக்கலாம். ஒரு ரிலேஷன்ஷிப்போட ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கலாம். உங்களுக்குள்ளேயே ஒரு சில டவுட்ஸ் இருக்கலாம், இல்லை பயங்கள் இருக்கலாம். இது சரி வருமா, இது தொடரலாமா, இந்த நபரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது சரியான முடிவு தானா அப்படின்ற சந்தேகங்கள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. உங்களுடைய உள்ளுணர்வே இதற்கு சரியான விடையை கொடுக்கும். வித் காடஸ் ஆஃப் த மூன் அந்த மெசேஜ் தான் எனக்கு கிடைக்கிது. இன்னும் ஒரு சிலருக்கு உங்களை நீங்கள் அன்பு செய்கிறது, உங்களை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை செய்கிறது, உங்களுடைய உடல் நலனில் நீங்கள் அக்கறை செலுத்துறது, உங்களுடைய மன நலனில் நீங்கள் அக்கறை செலுத்துறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லையா? அது கூட ஒரு சில பேருக்கு இந்த ஏஞ்சல் ஆஃப் லவ் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒரு வித்தியாசமான மெசேஜ் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. த மூன், த சன் அண்ட் ஏஞ்சல் ஆஃப் லவ் பார்க்கும்போது ஒரு சில பேர் உங்களோட அம்மா அப்பாவோட இன்னைக்கு காலையில் இல்லை நேற்று நைட்டு ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுருந்துருக்கலாம், இல்லை ஒரு சண்டையாக இருக்கலாம், கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். சில வார்த்தைகள் நீங்கள் கோபமாக பேசியிருக்கலாம். இந்த மாதிரி பேசிட்டோமே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருக்கலாம். மனதார நீங்கள் பேசியது தவறு அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா, ஏதோ கோபத்தில் நான் பேசிட்டேன், சாரிம்மா, சாரிப்பான்னு நீங்கள் பேசலாம். எதனால் இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டது, எதை நீங்கள் புரிஞ்சுக்க தவறிட்டீங்க, எதை உங்கள் அம்மா அப்பா பார்க்க தவறிட்டாங்க அப்படின்னு மனதார உண்மையை நீங்கள் வெளிப்படுத்தும் போது, உண்மையை நீங்கள் பேசும்போது இதற்கான ஒரு தீர்வு பிறக்கும் இல்லையா? பி கைண்ட் டு ஒன் another. தட்ஸ் ஏஞ்சல் ஆஃப் லவ். த சன், த மூன் உங்களோட தந்தையும் தாயும் குறிக்கிறதுனால தான் இந்த குறிப்பிட்ட மெசேஜ் எனக்கு கிடைக்கிது. நீங்கள் ஏதோ ஒன்று புதுசாக செய்யணும், புதுசாக ஆரம்பிக்கணும்னு இருக்கீங்க இல்லையா? அதில் நல்ல ஒரு வளர்ச்சியும் வளமையும் உங்களுக்கு காத்திருக்கு. அது எதுவாக இருந்தாலும் அதை எடுத்து செய்யுங்க. இது as simple as that. உங்களோட டெய்லி ரொட்டீனாக இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தினந்தோறும் தவறாமல் செய்ய முயற்சி செய்யுங்க. இதன் வழியாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். உங்களுடைய மென்டல் ஹெல்த்தாக இருந்தாலும், எமோஷ்னல் ஹெல்த்தாக இருந்தாலும் எல்லாமே ஒரு நல்ல நிலையில் இருக்கும் அப்படின்ற மெசேஜ் தான் எனக்கு கிடைக்கிது. வேறு என்ன மெசேஜஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இன்ட்யூஷன், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். இந்த மெசேஜ் தான் காடஸ் ஆஃப் த மூன் வழியாகவும் கிடைச்சது. ஒரு சில பேருக்கு உங்களுடைய உள்ளுணர்வு ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுத்துட்டே இருந்திருக்கும். ஒரு ப்ரேயர்லையும் மெடிடேஷன்லையும் நீங்கள் ஈடுபடும் போது
இதை ஆழமாக உணர்ந்திருப்பீங்க. இது ஒரு முக்கியமான முடிவு பற்றியதாக இருக்கலாம். ஒரு முக்கியமான முடிவு எடுத்து செயல்படக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருந்துட்டு இருக்கலாம். இனிமேலும் அதை நீங்கள் டிலே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கலாம். மேலோட்டமாக பார்க்கும்போது இதுதான் சரியான முடிவு அப்படின்னு இருந்தாலும் உங்களோட கட் ஃபீலிங் ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு மெசேஜ் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அது என்ன நீங்கள் கவனம் செலுத்துங்க அப்படின்றது தான் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான கைடன்ஸ் மெசேஜாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு இது உங்களுடைய லவ் லைஃப் பற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான முடிவாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய ஏஞ்சல்ஸ் அண்ட் ஸ்பிரிட் கைட்ஸ் உடைய துணை உங்களுக்கு முழுமையாக இருக்குது. அதனால தான் உங்களுடைய இன்ட்யூஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லணும். இன்னும் ஒரு ஆர்கல் கார்டு பார்க்கலாம். Dreams. Believe in your dreams. உங்களுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு இலக்கு இருக்கும். இந்த சன் கார்டு பார்க்கும்போதே அந்த எனர்ஜி எனக்கு கிடைச்சிது. ஏதோ ஒன்று புதுசாக ஆரம்பிக்கணும், புதுசாக செய்யணும். இது ஒரு புதிய கோர்ஸாக இருக்கலாம், நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு நியூ ஜாப் ஆஃபராக இருக்கலாம். இதில் நீங்கள் நல்லா ஷைன் பண்ணணும், இதில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் நல்லபடியாக வெளிப்படுத்தணும், இதில் மென்மேலும் வளரணும் அப்படின்றது உங்களுடைய கனவாக இருக்கும். அந்த கனவை நிஜமாக்கணும்னா அதுக்காக நீங்கள் நிறைய உழைக்கணும், நிறைய நேரம் அதற்காக செலவழிக்கணும். உங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் அடுத்து என்ன செய்யணும், அதுக்காக உங்களை நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கணும். இது எல்லாம் தான் உங்களுடைய இலக்கு, உங்களுடைய கனவை நிஜமாக்க போகுது இல்லையா. விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட செயல்படும் போது உங்களுடைய கனவை நிஜமாக்க முடியும். பிலீவ் இன் யோர் செல்ஃப், பிலீவ் இன் யோர் ட்ரீம்ஸ். நம்ம இன்ட்யூஷன் பற்றி நிறைய பேசுனதுனால இது ஒரு சில பேருக்கு உங்களுடைய கனவை பற்றி கூட சொல்லலாம். இன்னைக்கு காலையில் கூட நீங்கள் ஒரு கனவு கண்டிருக்கலாம், இல்லை நேற்றோ அதுக்கு முந்தைய தினமோ ஒரு கனவு கண்டிருக்கலாம். நீங்கள் உங்களோட கனவு ஒரு சில தருணங்களில் நிஜமாகலாம். உங்களுடைய ஏஞ்சல்ஸோ ஸ்பிரிட் கைட்ஸ் இல்லை உங்களுடைய மூதாதையர் உங்களுடைய கனவுகள் வழியாக ஒரு சில செய்திகளை உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு மெசேஜஸ் கிடைக்கும் போது அது நேரடியாக இருக்காது. இந்த மாதிரி ஒரு சூழல் வரப்போதோ இல்லை இந்த மாதிரி நடக்க போதுன்னு நம்மளுக்கான மெசேஜஸ் நேரடியாக இல்லாமல் ஏதாவது ஒரு ஹிண்ட் கிடைக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது இதுக்கான பதில் சொல்லுங்கள், இதற்கான விடை கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஏதாவது கேட்டிருந்தீங்களா? அதுக்கான மெசேஜஸ் எதுவும் கிடைச்சதா? இல்லை சமீபத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றியதான்னு பாருங்கள். இல்லை வெகு விரைவில் நடக்க இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி எதுவும் சொல்கிறாங்களான்னு பாருங்கள். அதனால உங்கள் வாழ்க்கையில் தற்சமயம் என்ன மாதிரி ஒரு நிலை இருக்கோ அதோட இந்த கனவை பொருத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்னிஃபிகண்ட் மெசேஜ் இந்த கனவு உங்களுக்கு உணர்த்தி இருக்கும். ஏன்னா காடஸ் ஆஃப் த மூன் வழியாகவும் இன்ட்யூஷன், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன், ட்ரீம்ஸ் இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது உங்களுடைய ஏஞ்சல்ஸ், உங்களுடைய ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுடைய உள்ளுணர்வு வழியாகவோ கனவுகள் வழியாகவோ ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். இன்னைக்கான கைடன்ஸ் மெசேஜஸ் உங்களுக்கு ஒரு தெளிவையும் மன அமைதியும் ஏற்படுத்தியிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களோட நேரத்தை நீங்கள் என்னோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.